12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 இரு பரிமாண பகுமுறை வடிவியல் பயிற்சி 5.1 6ஆம் கணக்கு பார்க்கலாம். 1,0 -1,0 மற்றும் 0,1 என்ற புள்ளிகள் வழி செல்லும் வட்டத்தின் சமன்பாடு காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வட்டத்தின் பொது வடிவ சமன்பாடு எழுதிடுறோம். வட்டத்தின் பொது வடிவமானது எந்த அமைப்புல இருக்கும் அப்படின்னா x² + y² + 2gx + 2fy + c = 0. அதாவது ஒரு x² உறுப்பு, y² உறுப்பு, x உறுப்பு, y உறுப்பு, மாறிலி உறுப்பு. இது வட்டத்தின் பொது வடிவ சமன்பாடு ஆகும். இதுல 3 புள்ளிகளையும் பிரதியிடும் பொழுது g, f, c ஆகியவற்றின் மதிப்புகளை கணக்கிடலாம். இந்த மதிப்புகளை சமன்பாட்டுல பிரதியிடும் பொழுது தேவையான வட்டத்தின் சமன்பாடு என்னன்னு நமக்கு கிடைச்சிரும். இப்போ முதல் புள்ளி 1,0 என்ற புள்ளியை பிரதியிடும் பொழுது 1² + 0² + 2g பெருக்கல் x க்கு 1 + 2f பெருக்கல் y இன் மதிப்பு 0 + c தெரியாது = 0. 1² 1 + 2 பெருக்கல் g 2g + 2f பெருக்கல் 0ங்கிறப்ப 0 ஆயிடும். c = 0. எனவே சமன்பாடானது 2g + c = +1 வலதுபுறம் போறப்ப -1 ஆகும். இது சமன்பாடு 2. பிரதியிடுறோம். மூன்றாவது புள்ளியானது 0,1. x இன் மதிப்பு 0² + y இன் மதிப்பானது 1² + 2g பெருக்கல் x 0 + 2f பெருக்கல் y இன் மதிப்பு 1 + c = 0. இதை சுருக்கிறப்ப 1² 1, g இன் மதிப்பு 0 ஆயிடும் +2f + c = 0. எனவே 2f + c = 0. +1 ஆனது வலதுபுறம் போறப்ப -1 ஆகும். சமன்பாடானது 2f + c = -1. இது சமன்பாடு 4ன்னு எடுக்கிறோம். இதுல இருந்து g மற்றும் f மற்றும் c இன் மதிப்புகள் கணக்கிடுவதற்கு 2 மற்றும் 3ஆம் சமன்பாடுகளை எடுக்கிறோம். சமன்பாடு 2 மற்றும் 3ல் இருந்து இரண்டாம் சமன்பாடு 2g + c = -1. மூன்றாம் சமன்பாடானது -2g + c = -1. இரண்டு சமன்பாடுகளையும் தீர்க்கும் பொழுது +2g -2g 0 ஆயிடும். c + c எனும் பொழுது 2c, -1 -1 கூட்டும் பொழுது -2. c = -2 பெருக்கல்ல இருக்கிற 2 வலதுபுறம் போறப்ப வகுத்தல்ல வந்ததுன்னா 2 2 கேன்சல் ஆக போக c இன் மதிப்பானது -1 என கிடைக்கிறது. c இன் மதிப்பை ஏதேனும் ஒரு சமன்பாட்டில் பிரதியிடுவோம். c = -1 என 2ல் பிரதியிட கிடைப்பது 2g + c இன் மதிப்பு -1 = வலதுபுறம் -1. -1 வலதுபுறம் போறப்ப +1 ஆகும். 2g = 0. இதிலிருந்து g வேணும் அப்படின்னா 0 பெருக்கல்ல இருக்க 2 வலதுபுறம் போறப்ப வகுத்தல் ஆயிடும். எனவே 0/2 0. g = மதிப்பு 0 ஆகும். அடுத்து f இன் மதிப்பு கணக்கிடணும். c = -1 என 4ஆம் சமன்பாட்டில பிரதியிடலாம். 4ல் பிரதியிடும் பொழுது 2f + c இன் மதிப்பு -1 = வலதுபுறம் -1. -1 வலதுபுறம் போறப்ப +1 ஆகும். 2f = மதிப்பு 0. f = 0 பெருக்கல்ல இருக்க 2 வலதுபுறம் போறப்ப வகுத்தல்ல வந்துடும். f = மதிப்பு 0 ஆகும். g, f, c ஆகிய 3 மதிப்புகளையும் சமன்பாட்டில் பிரதியிடும் பொழுது தேவையான வட்டத்தின் சமன்பாடானது g = 0, f = 0, c = -1 என 1ல் பிரதியிட வட்டத்தின் சமன்பாடானது x² + y² + 2 பெருக்கல் cx + 2f, f இன் மதிப்பு 0y + c இன் மதிப்பானது -1 = 0. எனவே x² + y² +(-1) = 0. -1 ஆனது வலதுபுறம் கொண்டு போய்க்கலாம். வேணா x² + y² = +1. therefore தேவையான வட்டத்தின் சமன்பாடு x² + y² = 1 ஆகும்.